ஹலோ மக்களே, ஐ ஹோப் யூஆர் ஆல் ஃபைன். இப்போது நம்ம எல்லாருமே இந்த திருப்பூர் இஷ்யூ, திருப்பூரில் ரித்தன்யா அந்த கேஸ் பற்றி நிறைய பேசுகிறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, என்னென்னா நம்ம பேரண்டிங், ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா பேரண்டிங் ஷுட் பி சேஞ்சுடு. நம்ம பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து வாழ்க்கையோட நோக்கம் என்ன, நம்ம எதுக்கு வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முதல்ல தன்னம்பிக்கை கொடுக்கணும். இப்போ நான் இல்லாமல் போனேன்னா கூட என்னோட 2 பிள்ளைங்களும் அவங்க இண்டிபெண்ட்டாக தனியாக அந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான நாலேஜு, அந்த அவேர்னஸ் அது நம்ம கொடுத்துருக்கோமா அப்படின்ட்டு பார்க்கணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கள வெளி உலகத்தில் பழக விடணும். அவங்க ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சோஷியல் லைஃப்பில் அவங்க மிங்கிளாக நீங்கள் அலோவ் பண்ணணும். சரிங்களா? அது ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த கல்யாணம் முடிச்சு அனுப்பும்போது கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி அனுப்பணும். ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து சொசைட்டி ஒரு கல்யாணம் முடிச்சுட்டா அவங்க கூடயே தான் கடைசி வரைக்கும் வாழணும். இல்லைன்னா நம்ம சொந்தக்காரங்களாம் என்ன பேசுவாங்க, என்ன பேசிட்டு போகிறாங்க. எப்போவுமே பேரண்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். லைஃப் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட். நீ போய் பாரு எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு உன்னால் கண்டினியூ பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும்னா நீ இரு. அப்படி இல்லையா, யூ கேன் கம் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வளர்க்கணும்.